ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஏதோ ஒரு டப்பான்னு நினைக்காதீங்க. இந்த டப்பாவில் வந்து நாங்கள் அரிசி கழுவுற தண்ணி, சோறு அடித்த தண்ணிலாம் ஊற்றி வைப்போம். பக்கத்து வீட்டில் மாடு இருக்குது, அதுக்கு வந்து அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணியெலாம். பக்கத்தில் இருக்கிற செம்பருத்தி செடி, இது செம்பருத்தி தான், ஆனால் பார்க்குற ரோஸ் மாதிரியே இருக்கும், ரெட் கலரில் பூக்கும். அந்த செம்பருத்தி செடியில் இப்போ ஏதோ ஒரு புழு மாதிரி பூச்சி வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பூச்சி. இந்த மாதிரி செம்பருத்தி செடியில் புழு பூச்சி மாதிரி வந்தாங்கன்னா அதை உடச்சி தூரமாக போட்டுருங்க, இல்லைன்னா செடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும், செடியும் ஃபுல்லாக செத்து போயிடும். இதை எடுத்து போட்டணும். இது மாங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் பழம் சாப்பிட்டு போட்டதுனால வளர்ந்த செடி தான். ஆனால் இது வந்து நான் இங்கே எடுத்துன்னு வந்து தனியாக நட்டு வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு மிளகா செடி கூட இருக்குது. இது என்ன மிளகானா, இந்த செடி பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மல் மிளகா மாதிரி காய்க்காது. இந்த மிளகா வந்து வானத்தை பார்த்த மாதிரி தான் காய்க்கும். இது காரம் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணாலே சரியான காரமாக இருக்கும். இது பச்சை மிளகா யூஸ் பண்ணிப்போம். இது எங்களோட மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ செடி வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, பூக்கிறப்போ வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டை, இது தேங்காய் வந்து அறுத்து இளநீர் குடிச்சது வந்து வெட்டி போட்ட மட்டைங்க. இது வந்து நாங்கள் விறகாக யூஸ் பண்ணிப்போம், அதனால் காய வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.